என்னம்மா டூர்க்கா யார் கூட்டிட்டு போறா? இல்ல தாத்தா உனக்கு தெரியாதா இன்னும் நம்ம ஊர்ல இருக்காங்கல்ல டியூஷன் நடத்துற அண்ணே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. அம்மா அவளா கூட்டிட்டு போறியா? ஆமா தாத்தா நான் பாட்டி கிட்ட சொன்னேனா அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லி மிரட்டுது. அத வாங்கிட்டு சொல்றே நீ அப்படி ஆச்சுடா பாட்டி சமாதானப்படுத்தி என்ன டூருக்கு அனுப்பி வைக்கிறியா? என்னம்மா சொல்லுங்க ஏன் பேசுவோம் பாட்டி கேட்பாளா? அவ பேசுறதையும் கேட்கணும்னு சொல்லுவாளே எப்படிமா என்னாலலாம் முடியாதம்மா. நான் டூருக்கு போறேன். என்னம்மா இதுக்கெல்லாமா அழுவ? சரி சரி அழுகாத உன் பாட்டிகிட்ட நான் பேசுறேன். சரி தாத்தா இனி நான் அழுவ மாட்டேன். அவகிட்ட என்னெல்லாம் பேசி வாங்க போனோம் தெரியல. நில்லு கொஞ்சம். யாரு தானடா இப்ப தேவன நினைச்சே நீயே வந்து நிக்க. தாத்தா தாத்தா இந்த அண்ணனே எங்களுக்கு டூருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. சரிம்மா எனக்கு கூட தெரியும் நான் பார்த்து வளர்ந்த பையன். இல்ல சின்ன பிள்ளைய மட்டுமே கூட்டிட்டு போறேன். இல்ல சித்தப்பு சின்ன பிள்ளைய மட்டும் இல்ல பெரிய ஆளும் சேர்த்துதான் கூட்டு போறேன். வீட்டுல இருந்து யார் யார் வாரீங்க சித்தப்பு சொன்னா நான் பேர் எழுதிக்கிறவே இல்ல. அப்படின்னா நானும் வரல. இவ பாட்டியை போய் கேட்கணும் அவ என்ன சொல்லுவான்னு பயமா வருது. சரிம்மா சரி நான் போய் பேசுறேன். ஏப்பா பேர் எழுதிக்க. அவ வருவாளான்னு தெரியல. எங்க 2 பேரும் பேரை எழுது. அவ வாரன்னு சொன்னா அவ பேரையும் எழுதுவோம். சரி சித்தப்பு அப்ப நான் வாரேன். ஹலோ யாருப்பா? இந்த வாரு ஒன்னு சிக்னலுக்கு எடுக்கல அங்கிட்டு வந்து பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க இப்ப கேக்குது. இப்ப போவாமா வீட்டுக்கு? வாமா வா. ஏன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லட்டுமா? ஏன்னா டூருக்கு நம்ம ஊர்ல இருக்கவங்களா போறாங்களாம்னா நம்மளும் போவோமா? என்னடி சொல்லுத? டூருக்குலாம் எவ்வளவு காசு செலவாகும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம பையனுக்கு பள்ளிக்கூட வேற இருக்கு. இதை விட்டுவிட்டு டூருக்கு போகணுமா? கொண்டு ஊருக்கு அதெல்லாம் ஒண்ணும் போக தேவை கிடையாது. வீட்லயே இரு. நான் என்னன்னா இப்படி சொல்றேன். கல்யாணம் பண்றது இத்தனை நாள் ஆச்சு நம்ம எங்கேயாச்சும் போயிருக்கோமா? எங்கேயுமே போறது கிடையாது. இதுக்காவது போயிட்டு வருவோமே. ஏடி நம்ம வீட்டுல உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு தெரியல. கேட்கறதே கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்க. 3-4 ஊர் மாறியாச்சு டிரான்ஸ்பர் வாங்கி இந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் கூட அவளை இந்த ஊர் மனுஷன் மக்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம வாட்டுக்கு நம்ம போறோம்னு யாரும் தெரிய முடிச்சிட்டு இருக்கவா? ஏன்னா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நல்லவளா இருக்காவோ தெரியுமா? ஏண்டி அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசி பழகிட்டியாக்கோ? ஏன்னா நான் இம்புட்டு தூரம் சொல்லுதே என்ன நீங்க கேட்க மாட்டீங்களாக்கோ? இப்ப டூருக்கு போற கூட்டி போயில மாட்டீங்களா? விடுற மாதிரி தெரியல. சரி டீ நான் கூட்டு போறேன். அண்ணா அம்மையா அப்ப எப்படி நீ சமாளிச்சுட்டு வருவ? அதை சொல்லி. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவளையும் சேர்த்து கூட்டு போயிடுவான். ஐடியாவத்தே இருக்கு வருவாரான்னு தெரியல. சரி எனக்கு வேலைக்கு நேரம் நான் போகுதேன். ஏன்னா அப்ப பேரன் கொடுத்துட்டானே. நீ உன் பாட்டு நீ என்னவும் பண்ணு. இப்படியோ சம்மதம் வாங்கியாச்சு. சரி பேர கொடுக்க வேண்டியதான். ஆனா இந்த மாமியை நினைச்சது ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு. என்னத்த சொல்லுவான்னு தெரியல. ஆண்டி அமுதா டீ போட சொல்லி எம்மட்டி நேரம் ஆயிட்டு இன்னுமா வரல? நீங்க தலைவலி உயிர் போகுது. ஏட்டி உன்னை பாட்டின்னு சொல்லாத நீ எத்தனை முறை சொல்லியிருக்கேன்னு கேட்கறியா? அக்கான்னு சொல்லி இல்ல மேடம்னு சொல்லி. சரிங்க மேடம். ஏட்டி அக்கான்னு உன் வாயில இருந்து வராதோ? உங்களை போய் அக்கான்னு சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏட்டி நீ என்னத்தையும் சொல்லி தொலை. ஆமா டீ எப்ப கேட்ட நீ எப்ப கொண்டு வர? மாசான சாம்பலுக்கு டாண்டு டயத்துக்கு கொடுத்துறே இல்ல. அது மாதிரி நீ அந்த டயத்துக்கு டீ போட்டு கொண்டு வர வேணுமா? மேடம் இப்பதானே மேடம் காபி குடிச்சீங்க. அதான் டீ கொஞ்சம் நேரம் ஆட்டுனானே வேலை பார்த்துட்டு அப்புறம் போட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க கத்தவும் நான் டீயை கொண்டு வந்துட்டேன். நான் வச்சிருக்க அக்கறை மேடம் அதனாலதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டு வந்தேன். பெரிய அக்கறை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேதா சும்மா போன நோண்டிட்டு உட்கார்ந்து இருப்பேன். நான் கூப்பிட்டு நீ நேரம் கடத்திட்டு இப்ப வந்து சமாளிக்கிறியாக்கும். அதை ஏன்டி மூஞ்சி இவ்வளவு கடுப்பா வந்து கொடுக்குறியா? இந்த டீயை குடிக்க முடியுமா? என்னால மூஞ்சியை பாரு எப்படி வச்சிருக்கானே. சரி போ போ போய் வேலையை பாரு. போன் ஆஃப் பண்ணிட்டு வீட்டு வேலையை முடிச்சிட்டு போ. கிளவிட்டு வேலை பார்க்கறது நம்ம வேலை பார்க்க வீட்லயே உட்காந்துருக்கலாம். என் நாட்டுங்களா பேசுது பாரு. சம்பளம் கூட கொடுக்கணும் ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் போறதுக்கிட்டு இருக்கேன் நானு. 50 வயசு கிளவியே நானே அக்கான்னு கொடுமா. அப்ப என்ன பார்த்து எல்லாரும் என்னைய கிளவி கூப்பிடுவா? ஆசை பாரு ஆசை இந்த கிளவிக்கு. என்னடி வாயில முடுமுடுத்துட்டு போயிருக்க? பேசாம வேலையை பாரு போ. ஒரு பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து நல்ல முறையா வளர்த்தேன். அது ஒருத்தையே கூப்பிட்டுக்கிட்டு லவ் பண்றேன் லவ்ன்னுக்கிட்டு கால் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சரி பையன் ஆசைப்பட்டுட்டா இருக்கட்டும் பரவாயில்லன்னு விட்டுட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு 2 வேலைக்கு போறேன்னு வெளியூருக்கு போயிடுச்சுங்க. வீட்டு வேலையை பார்க்க ஆள்லாம் வேலைக்காரி விட்டுட்டு இப்படி இவகிட்ட எல்லாம் பேசுவாங்க நடக்குது. எல்லாம் என் நேரம் என்னத்த சொல்ல. வீட்டு மூத்தாரன்னு காணலையே. பேத்தியை கூட்டு பாருன்னு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காவலாம்? இன்னைக்கு என்னதை நினைச்சிட்டு இருக்காவும் தெரியல. அது பாவம் பசி கிடக்கு. அதோட விளையாண்டுட்டு கூப்பிட்டு வர சொன்னா எம்மட்டு நேரம் ஆகிக்கிட்டு. வந்துட்டியா? இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆளு காணலடு. உனக்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் சாப்பிட்டு போய் விளையாடுன்னு சொல்லி. இம்மட்டு நேரம் என்னடி பண்ணிட்டு இருந்த? பாட்டி விளையாண்டுட்டு இருந்தேன் பாட்டி. போ அந்த அமுதா கிட்ட என்ன வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடு போ. அமுதாக்கா வந்துட்டேன். எனக்கு தோசை வேணும். வள்ளி வா அந்த ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு வா. பாட்டி தாத்தா உன்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னாரு. என்னன்னு கேளு நான் சாப்பிட்டு வந்துறேன். உள்ள வாய் வச்சு சும்மா இருக்காத. நானே நேரம் பார்த்து சொல்ல மாட்டேனா இப்படி மாட்டி விட்டு போகுது. என்னையா பேசணும்னு சொன்னியாம்ல? பேசி சொல்லிட்டு போறா என்ன விஷயம்? வந்து என்னையா வந்து ஓயிடு விஷயத்தை சொல்லு. அது முடிச்சு என்னன்னா சீக்கிரம் சொல்லுமியா. எனக்கு உறக்க வருது. நான் போய் உறங்கணும். இல்ல நம்ம பேத்தி டியூஷன் படிக்கிறாளே அந்த பையன் டூருக்கு கூட்டு போறானா எல்லாத்தையும். அதே நம்மளும் போவோமான்னு கேட்கான்னு நினைச்சேன். என்னது? என்னடி நான் சொன்னதுக்கு கோவப்படணும்னு நினைச்சா சிரிச்சுக்கிட்டு இருக்க? பாரியா அந்த பையன் நேத்து என்கிட்ட வந்து கேட்டியா. நான் எல்லாரும் பேரையும் கொடுத்துட்டேனே. நான் பேரே கொடுத்தியா? அப்ப டூருக்கு போக நீ வரியா? ஆமையா எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே உட்காந்து கிடக்குறது? ஒரு நாளைக்குல 2 நாளைக்கு சுத்திட்டு வந்தா
நான் எதிர்பார்க்கவே இல்லை முனிசு. பாராததை எதிர்பாருங்கள் கமலஹாசன் சொல்லியிருக்காருல்ல. அப்படியா? சரி சரி.